இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்க? இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இப்படி இன்னும் எத்தனை நாள் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல லக்ஸரியான லைஃப் வேணாமா? ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நீங்கள் அடைய வேண்டாமா? இல்லை உங்கள் கோலில் உங்கள் லட்சியத்தை நீங்கள் செட் பண்ணி அதுக்கான முன்னேற்ற பாதையில் நீங்கள் இது வரைக்கும் போயிட்டு இருக்கீங்களா? இதை பற்றி என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படி தள்ளி போடுற பழக்கம் தான் இன்றைக்கி இருக்க பெரும்பாலான இளைஞர் மத்தியில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த யூடியூப் இதிலேயே தான் மூழ்கி கிடக்குறீங்க. இதில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனுஷன் 3லேருந்து 5 மணி நேரம் செலவு பண்ணுறான்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை உங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே உங்கள் மனசில் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு குளிரான ஒரு ரூமில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் ஒரு சின்ன பனி கட்டி வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அறையில் இப்போ ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி தான் இருக்குது. அந்த ரூம் டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதாவது வெப்பநிலையை அதிகப்படுத்துகிறாங்க. இப்போ 26 டிகிரி, 27 டிகிரி, 28 டிகிரி. ஆனால் அந்த டேபிளில் வச்ச பனிக்கட்டி இன்னும் உருக ஆரம்பிக்கலை, அப்படியே கல் போல தான் இருக்குது. மறுபடியும் அகைன் அந்த ரூமோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 29 டிகிரி, 30 டிகிரி, 31 டிகிரி. இப்பயும் எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதாவது 32 டிகிரி, 33 டிகிரி. இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த பனிக்கட்டி லைட்டாக உருக தொடங்குது. அந்த பனிக்கட்டி இவ்வளோ நேரம் பண்ண மாற்றங்களில் எதுவுமே மாறலை. ஆனால் கடைசியாக பண்ண இந்த 32 டிகிரி, 33 டிகிரி இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒரு பெரிய மாற்றமே ஏற்படுச்சு. அதாவது அந்த பனிக்கட்டி உருக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செகண்டில் பார்த்தீங்களா, ஒரு செகண்டில் அந்த மாற்றம் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு செகண்டில் அந்த மாற்றம் ஏற்படலை. இதுக்கு முன்னாடி நடந்த விளைவுகளுடைய ஒரு கூட்டு விளைவு தான் இந்த மாற்றம். அதாவது டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக அந்த பனிக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உருகிறதுக்கான ஒரு நிலையை ஏற்படுது. அந்த டெம்பரேச்சர் இன்னும் அதிகமானவன சடனாக உருக தொடங்குது. இவ்வளோதான் விஷயம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்பு, இன்னைக்கு எடுக்கிற அதனுடைய விளைவு, இன்னைக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அதனுடைய சின்ன சின்ன ஸ்டெப் நீங்கள் முன்னேற்ற பாதையில் நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விளைவை, ஒரு நல்ல ரிசல்ட், குட் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக கொடுக்கும். வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கிறது இடைப்படல ஒரு சின்ன இடைவெளி தான். அந்த இடைவெளியை நீங்க எப்படி பூர்த்தி பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியோ தோல்வியோ அமைஞ்சிருக்கு. அந்த சின்ன இடைவெளி அப்படின்றது நான் இங்க எதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படுறீங்க, ஒரு கோலை நோக்கி செயல்படுறீங்க அப்படின்னா அந்த கோல்ல நீங்க என்ன மாதிரியான ஸ்டெப்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க, எதை முன்னேற்ற பாதையில் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் தான் அந்த இடைவெளி. நீங்க எந்த விதத்துல போயிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெற்றியோ தோல்வியோ உங்ககிட்ட வந்து கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த சொசைட்டில, இந்த சமூகத்துல உங்களுக்கும் ஒரு அந்தஸ்து, உங்களுக்கும் ஒரு நல்ல பெயர், உங்களுக்கும் ஒரு கிரீடு, இது உங்களுக்கு தேவையில்லையா? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்றது எதுக்காக வாழ்றீங்க? நீங்க ஏதோ ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணி அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுத்தி இருக்க எல்லாருக்குமே கிடைக்க போகுது. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்துருங்க. எனக்கு நிலைமை மோசமாகிட்டே இருக்கு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்கல, என்னால செய்ய முடியல, இப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ல இருந்து முதல்ல வெளியில வாங்க. உங்களுக்கான பாதையை நீங்க தான் உருவாக்கணும், வேற யாரும் உருவாக்கவே முடியாது. உங்களுக்கான கட்டமைப்பை நீங்க தான் உருவாக்கணும். அதுக்கான பாதையில மட்டுமே நீங்க போங்க. உங்களுடைய பழக்க வழக்கம் தான் உங்களுக்கான அடையாளமாக மாறுது. ஸோ அதனால் உங்களுடைய பழக்க வழக்கங்களை தெளிவாக டிசைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. டிசைன் பண்ணி நான் எதை சொல்லணும்னா, நீங்கள் எந்த மாதிரி ஆகணும், நீங்கள் ஒரு பாடகர் ஆகணுமா, இல்லை நீங்கள் ஒரு நூலாசிரியர் ஆகணுமா, நீங்கள் எந்த மாதிரி ஆகணும், நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வரணும். நான் சொன்னது எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அச்சீவ்மெண்ட் இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட் எதுவோ அதை நோக்கி மட்டும் செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கான அடையாளம். உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு வரையறுத்துங்க. நீங்கள் ஒரு பேச்சாளர் ஆகணுமா, நீங்கள் வந்து ஒரு விளையாட்டு வீரர் ஆகணுமா, அது கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பாதையில் போங்க. நாளைக்கு இந்த உலகம் அவன் சிறந்த பேச்சாளர், அவன் சிறந்த விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் அந்த பாதையை வகுத்துக்கிட்டு அது மட்டுமே செயல்படுங்க. இந்த சூழ்நிலையால், இந்த சமூகத்தினால நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க, கண்டிப்பாக கௌரவிக்கப்படுவீங்க. உங்களை பற்றி உங்கள் மேலே மற்றவங்க நம்பிக்கை வைக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மாற்றத்தை அடையணும் விரும்புறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. அந்த மாற்றம் நீங்கள் உங்களை நம்புறப்ப தான் நீங்கள் நினைக்கிற மாற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உங்கள் அடையாளம் வந்து கல்லில் செதுக்கப்படலை. நீங்கள் தான் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் தான் செதுக்கிக்கணும். வேறு யாரும் இங்கே வந்து செதுக்கி தர மாட்டாங்க. அதுக்கான சப்போர்ட் கூட இங்கே பண்ணுறதுக்கான ஆட்கள் கம்மி தான். நமக்கான தேவையை நம்ம தான் பூர்த்தி பண்ணிக்கணும். இது தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்கள் வந்து சின்ன குழந்தை கிடையாது. நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்க. வளர்ந்து இன்றைக்கி ஒரு சொசைட்டியில் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கலாம், இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிற பொசிஷனாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பில்டப் பண்ணணுமா, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு ஜாப் வேணுமா, கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ப்ரைவேட் செக்டரில் ஒரு நல்ல பொசிஷன் வேணுமா, அதுக்கான செதுக்களை நீங்கள் தான் செதுக்கிக்கணும். இங்கே யாரும் செதுக்கி தர மாட்டாங்க. சிறந்த பழக்கங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்துங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் போக போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அதில் என்னென்னலாம் நல்ல டேலண்டட் பர்சன் இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நம்மளுக்கான வெற்றிக்கான பாதையை வழிவகுக்கும். நம்மளும் சந்தோஷமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தான் வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டோ இல்லை தோய்வாக இருந்துக்கிட்டோ சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம மூளை முடுக்கில் அதை யோசிச்சு மூளை முடுக்கில் அமர்ந்துருக்கிறதுனால ஒன்றுமே இங்கே சேஞ்சஸ் நடக்க போகிறது இல்லை. இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது தான் இந்த ஒரு வாழ்க்கை.
வாழ்க்கைன்றது ரொம்ப அபரிமிதமான ஒரு வாழ்க்கை. இந்த அபரிமிதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான செல்வ செழிப்பையோ இல்லை உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் நீங்கள் அடையிறதுக்கு அதுக்கான ஆற்றல் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும் போதும். அந்த ஆற்றல் என்ன, உங்களுக்கு என்ன விளைவு வேணுமோ அதை நீங்கள் யோசிச்சு அதை நீங்கள் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஆற்றல் தானாக வந்து சேரும். இந்த சூழ்நிலை, இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும். நீங்கள் அதை நோக்கி செயல்பட்டால் மட்டும் போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவாகணும் அந்த கேள்விக்கு ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே கேட்டுங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் விடை கண்டுபிடிக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் என்னவாகணுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரப்போ அதுக்கான பதில் உங்ககிட்ட கிடைக்கும். அதுக்கான வேலைகளை என்னென்ன செய்யணும் அப்படின்றது நீங்கள் யோசிக்கிறப்ப இந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். இங்கே மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் இருக்கிற சூழ்நிலையும் ரொம்ப அதை விட முக்கியமானது. இங்கே உங்களை யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. மோட்டிவேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற செயல் நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த சமூகத்துக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நீங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் நீ ஏதோ செய்ய போய் ஏதோ ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துட்டியா, தடுமாறாத, கவலைப்படாத. இந்த சமூகம் உன்னை கைகட்டி சிரிச்சாலும் கைகொட்டி சிரிச்சாலும் நீ கவலையே படாத. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது உன்னுடைய வலியும் வேதனையும் அவங்களுக்கு யாருக்கும் புரிய போகிறதில்ல. அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய கோல் என்ன நமக்கு தெரியும். எனக்கு நான் அங்கே போய் அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு நான் தெரியும். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் போவேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வைராகியத்தோட எழுந்து ஓட ஆரம்பிங்க. இங்கே நம்ம மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தொய்வடைஞ்சு நம்ம ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தால் இன்னுமே அந்த சமூகம் நம்மளை கைகொட்டி இவன் பாரு இப்படி போனான் இப்படி விழுந்துட்டான் அப்படின்னு தான் கைகொட்டி சிரிக்கும். அந்த அவமானம் நமக்கு தேவையில்லை. அவமானப்பட்டாலும் எழுந்து ஓடனா தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த ஒரு மன தைரியத்தோட மன வைராகியத்தோட நீங்கள் ஒரு செயலை செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஏன்னா இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த இடத்துல தடுக்கி விழுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அந்த அடுத்த முறை நீங்கள் இன்னும் லாங் ஓடுறப்போ அந்த தடுக்கி விழுந்த இடத்துல கிடைச்ச ஒரு ஃபெயிலியருக்கான பாடத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்னுமே அடுத்த முறை அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நம்ம போகிறப்போ நம்மளுடைய வெற்றி நம்ம அதே இடத்துல தக்க வச்சுட்டு இருப்போன்றது தான் புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு நேர்கோட்டில் போய் ஒருத்தர் வெற்றி அடையலாம் அப்படின்னா அந்த வெற்றி அவனுக்கு நிலைச்சு நிற்காது. தடுமாறி தடுக்கி கீழே விழுந்து மறுபடியும் போய் நிற்கிறவனுக்கு தான் அந்த வெற்றி அவன் கூட காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். இது நிதர்சனமான உண்மை. இந்த உண்மை புரிஞ்சவங்க வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க. நீங்கள் தடுக்கி விழுந்தாலும் அந்த அனுபவத்தில் என்ன கற்றுக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டு முன்னோக்கி போங்க. வெற்றி உங்ககிட்ட கண்டிப்பாக தக்க வச்சுப்பீங்க. வெற்றி உங்ககிட்ட தான் இருக்கும்.